நம்ம இந்த மாதிரி பழைய சார்ஜர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி வந்து சரி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜர் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூர போட்டுட்டு புது சார்ஜரை வந்து வாங்குவாங்க. இந்த ஒரிஜினல் சார்ஜரோட இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பொறுத்து ரேட் அதிகமாக இருக்கும். 300, 400, 500, 1000 அந்த மாதிரிலாம் நிறைய ரேட்டில் இருக்குது. புது மாடல் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 1200, 1500 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரிப்பட்ட சார்ஜர் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா எப்படி வந்து சரி பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர்லாம் சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஃபியூஸ் வந்து போயிடும். ட்ரிப்பர் இருந்துச்சுன்னா ட்ரிப்பர் வந்து போகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குதா இல்லையான்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து எப்போவுமே வைக்கிற மாதிரி பஸ்ஸர் மோடில் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரோட இந்த 2 டெர்மினலில் வந்து நம்ம மல்டிமீட்டரோட 2 டெர்மினல் வந்து இப்படி வந்து வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது சவுண்டு வந்துச்சு, இதில் வேல்யூவும் காமிச்சு அப்படின்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைன் சப்ளையில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃபியூஸ் வந்து போயிடும். இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயுமே வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து இல்லை. இப்போ வந்து இதை வந்து செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டேட்டா கேபிள் வந்து நிறைய இதில் வந்து இருக்கும். சின்ன சின்ன ஸ்பீக்கர் வாங்கும்போது அந்த மாதிரிலாம் நிறைய வரும்போது இந்த மாதிரி சின்ன கேபிள்லாம் இருக்கும். உங்களோட பழைய வேறு டேட்டா கேபிள் தவிர அது ஓகே தான். இந்த கேபிள் வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டு சைடு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தேவை. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இதை வந்து கட் பண்ணிடலாம். உள்ள 2 ஒயர் இருக்கும். நீங்கள் சார்ஜரில் உள்ள யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து 4 ஒயர் வரும். அதில் ரெட்டு பிளாக் ஒயரை வந்து எடுத்துடுங்க. 2 சைடில் இருக்கக்கூடிய ஒயர் எடுத்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கேபிள் வந்து மொத்தமே 2 லைன் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக இருக்கும்னு தான் நான் இந்த இது சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டெர்மினல் வந்து 2 டெர்மினலையும் சீவி விட்டாச்சு. இப்போ மல்டிமீட்டரில் உள்ளேயும் டெர்மினல்லையும் ரெட்டு பிளாக் இருக்குது. இந்த ஒயரில் உள்ள டெர்மினல்லையும் ரெட்டு பிளாக் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரில் உள்ள ரெட்டில் ரெட்டும் பிளாக்கில் பிளாக்கையும் வச்சு இந்த மாதிரி சுற்றிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரெட்டு பிளாக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த டேப் வச்சு இதை வந்து ஒட்டிடலாம். இது ரெண்டும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான தான் இந்த டேப் வந்து ஒட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த செட்டப்பில் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வசமாக வந்து வச்சுருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் வந்து 20 வோல்ட் டிசியில் வந்து வச்சுருக்கேன். அந்த வி போட்டு புள்ளி வச்சு மேலே கோட் இருக்கும். இதான் டிசி. இந்த இதில் வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம எந்த சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சார்ஜரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க செட்டப்பை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து சார்ஜ் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த செட்டப் கனெக்ட் பண்ண இதை வந்து ஒரு சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், சப்ளையில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், சுவிட்ச் போர்டில் கரண்ட் வரதான் செய்யுது. ஆனால் இங்கே மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.00 இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த அடாப்டரில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இதில் வந்து வேல்யூ 4.48, 5.0, அந்த 5.1, 5.2 வந்துச்சு அப்படின்னா இந்த அடாப்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த டேட்டா கேபிள் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த டேட்டா கேபிள் மட்டும் புதுசு வாங்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து இது வந்து ஒர்க் ஆயிரும். இது புது டேட்டா கேபிள் தான். இந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டுட்டிங்களா 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். இது வந்து வாங்கி போட்டுட்டிங்கன்னா இந்த சார்ஜர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக இந்த அடாப்டர் வந்து தூக்கி தூர போட்டுறாங்க. நிறைய பேர் இந்த ஃபால்ட்டு தான் பண்ணுவாங்க. அப்படியே இந்த சார்ஜர் பாருங்கள். பாருங்கள், இந்த சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வோல்ட்டு பாருங்கள் 5.0 வோல்ட் வந்து வருது.
இந்த சார்ஜர் அடாப்டர் வந்து நல்லா இருக்குன்னே அர்த்தம். இந்த மாரி இருந்துச்சுன்னா, இத வந்து தூக்கி தூர போட்டுறாதீங்க. உங்க டேட்டா கேபிள் தான் ப்ராப்ளமா இருக்கும். டேட்டா கேபிள் மட்டுமே ரூ. 40 மாத்துனாலே, இந்த ஒரிஜினல் அடாப்டர் வந்து காப்பாத்திரலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபாரின் டைப் அடாப்டர் இருந்துச்சு அப்டின்னா, இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு நெனச்சு த்ரோ போட்டுருவீங்க. இதுக்கு வந்து அடாப்டர் வந்து தனியா உண்டு. கன்வெர்ட்டர் அடாப்டர். இது நம்ம இந்தியன் ரவுண்டு பின்னுக்கு வந்து இந்த மாரி உட்பட்ட பின்னுக்கு வந்து கிடைக்கும். இத வந்து இதில கிளிக் பண்ணி வச்சுட்டாலே போதும். அதுவும் ரூ. 40 தான் இருக்கும். அதுக்காக இத வந்து வேஸ்ட்டா வச்சுக்கிட்டு இந்த மாரிப்பட்ட ரவுண்டு பின் வாங்காதுங்க. இப்போ வந்து இதில வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில பார்த்தீங்கன்னா, நெறைய மாடலுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இல்லன்னா பச போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. இதில வந்து மேல் பகுதிய நம்ம வந்து கழட்ட வேண்டியிருக்கும். இப்போ வந்து இதையும் வந்து கழட்டிக்கலாம் இந்த ஸ்க்ரூவையும். நெறைய பேருக்கு வந்து இது வந்து வேண்டாம். அந்த மாரி தோணுச்சு அப்டின்னா, இது வந்து இந்த மாரி கழத்திக்கிடலாம். பாருங்க இந்த மாரி கழட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த அடாப்டர் எல்லாம் எப்படி கழத்தணும்னா, எல்லாமே கம் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் இது வந்து பிச்சு எடுத்த மாரி தான் எடுக்கணும். இதில கம் போட்டிருக்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாரி மெதுவா எடுத்தீங்க அப்டின்னா, சூப்பரா வந்து வந்துரும். இதுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அ ஸ்க்ரூ டிரைவர் மாரி வச்சு கெப்பாசிட்டர் இருக்கும். அத வந்து லைட்டா ஷார்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, இதில வந்து சின்ன சப்ளை வந்து பவர் வந்து தேங்கி இருக்கும். அதனால ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதில இருக்க பவர் வந்து லாஸ் ஆயிரும். நம்ம கையில வந்து ஷாக் வந்து அடிக்காம இருக்கும். இப்போ வந்து இத வந்து இப்டி உருவி வெளிய எடுத்துருங்க. கட்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா, கட்டிங் பிளேயர் வச்சு லைட்டா அப்டி இழுத்தாலே போதும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வந்தாலே வந்துருச்சு. எல்லா சார்ஜருக்குள்ளயும் ஒரே மாரி போர்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாரி வித்தியாசமா வச்சிருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள போர்டுல பார்க்கணும். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடத்துல இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள பொறுத்தவரைக்கும், முதல்ல வந்து மேனுவலா வந்து பார்க்கணும். ஏதாவது கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் வந்து எரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இதில பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரெசிஸ்டர பாருங்க. ரெசிஸ்டர் வந்து இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, நல்லா இருக்குன்னு அர்த்தம். கரு கரு கருன்னு எரிஞ்சிருந்த மாரியே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்டின்னா, இது வந்து ரெசிஸ்டர் போயிருக்குன்னு அர்த்தம். மேனுவலா வந்து முதல்ல பார்க்கணும். மேனுவலா பார்க்கும்போது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்ல தான் வந்து பார்க்க வேண்டி வரும். இதில பாருங்க. இந்த கெப்பாசிட்டர் பாருங்க. இது வந்து மேல் பாகம் வந்து இந்த மாரி ஒண்ணுமே வெடிக்கல. ஆனா இந்த கெப்பாசிட்டர் பாருங்க. மேல் பாகம் வந்து வெடிச்சிருக்குது. பாருங்க இந்த கெப்பாசிட்டருக்கும், இந்த கெப்பாசிட்டரும் பாருங்க. மேல் பாகம் வந்து வெடிச்சிருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த மாரி இந்த சைடே வெடிச்சு பஞ்சு பஞ்சா வந்து வெளிய வந்துச்சு அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்ளம்னே அர்த்தம். இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பாருங்க. அதிலேயே போட்டிருக்கும். 6.8 மியூஃப் அப்புறம் வந்து 400 வோல்ட். இத வந்து நம்ம பார்த்து வாங்கிடணும். கடையில எலக்ட்ரானிக்ஸ் கடையில பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூ. 2 ரூ. 3 தான் இருக்கும். இந்த ஒரு கெப்பாசிட்டர் மாத்துனாலே போதும். இந்த போர்டு வந்து சரியாயிரும். இப்ப நாம இதே வேல்யூ உள்ள ஒரு கெப்பாசிட்டர் வந்து எடுத்திருக்கோம். இத கழட்டிட்டு இதில வந்து வச்சிடலாம். இப்ப இந்த போர்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில வந்து கெப்பாசிட்டர் மாட்டியிருக்கையில ஒரு சைடுல வெள்ளையா இருக்கும். இன்னொரு சைடுல பிளெயினா இருக்கும். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல மைனஸ் வெள்ள கலர்ல ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடுல பிளாக் கலர்ல இருக்கும். இப்ப அங்க வெள்ள கலர்ல இருக்கிற இடத்துல இந்த வெள்ள கலர் அப்படி வந்து மாட்டிடுங்க. பாருங்க இந்த மாரி வச்சு கனெக்ட் பண்ணிட்டு, பேக் சைடுல வந்து இத வந்து சோல்டரிங் பண்ணிறணும். 2 பின்னும் வந்து ஜாயிண்ட் ஆயிறக்கூடாது. கொஞ்சம் விலக்கி விட்டுருங்க.
வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றியாச்சு. முடிஞ்சால் இந்த கெப்பாசிட்டருமே இதே வேல்யூவில் ரெண்டையுமே மாற்றிட்டோன்னா நல்லது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து போகும். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டர் R1 ரெசிஸ்டர் இது வந்து போகும். இது கருப்பு கலர் அடிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் போயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து எப்படி கலத்துனீங்களோ அதை வந்து மாட்டிடலாம். இப்போ வந்து இது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட 2 டெர்மினல் இந்த சைடே வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த கொஞ்சம் சுரண்டி விட்டுடுங்க. சுரண்டி விட்டுக்கிட்டு நம்ம வந்து இந்த போர்டில் எப்படி கலத்துனீங்களோ அதே மாதிரி இதை வச்சு மாட்டிடலாம். அவ்வளோதான், இது வந்து மாட்டிருச்சு. இப்போ வந்து மேல் டோரை வந்து க்ளோஸ் பண்ணண்டா அப்படியே வச்சு நம்ம அதை வந்து செக் பண்ணிடலாம். இந்த 3வது பின் எர்த்து பின் வந்து வேணும் அப்படின்னா அதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஆனால் இது வந்து சும்மா தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டீல் டைப்பில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து கனெக்ட் ஆகும். இது வந்து சும்மா தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு மாடலில் வேணும் அப்படின்னா அப்படி வந்து வச்சுக்கிட்டு இது எப்படி கலத்துனீங்களோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டரில் DC 20 வோல்ட்டில் வந்து ஏற்கனவே வச்சுருந்த இதில் வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து சப்ளையோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சுவிட்சை வந்து ஆன் பண்ணோம்னே அங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் வேல்யூ வந்து 5.0 வந்து வந்துருச்சு. அதனால் இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் எரிஞ்சிருக்கும். ரெஜிஸ்டரை வந்து மாற்றிக்கிடுங்க. பண்ணிக்கிட்டு இதோட மேல் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள், இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த சாம்சங் மாடலுக்கு இல்லைனா வேறு மாடலுக்கு இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அது மாதிரி இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மட்டும்தான் இதில் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. அந்த போர்ட்லேயே வந்து ரெஜிஸ்டர் அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து ஃபுல் வீடியோ இது வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து போர்டில் வந்து ப்ராப்ளம் ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டிலாம் போயிருந்தால் அதை வந்து எப்படி செக் பண்ணணும், அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷனில் FB வீடியோஸ்ன்னு சர்ச் பண்ணிடுங்க. அப்படியே FB வீடியோஸ் பேஜ் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபாலோ அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங்க இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபேவரட்ங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.